அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் தொடங்கிய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய தினார் மதிப்பும் உள்ளதான் பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 950 ரூபாய் 29% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 9% உள்ளது. இது அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 961 ரூபாய் 32% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 282 ரூபாய் 23% உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 951 ரூபாய் 50% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 85% உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 958 ரூபாய் 6% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 95% உள்ளது. சஜில் எக்ஸ்சேஞ்ச் காலை 10 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும் இருப்பாங்க. அதே போல் இரவு 7:30 11:30 வரைக்கும் இருப்பாங்க. மேலதிக தகவல்களுக்கு 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்கள். 957 ரூபாய் இலங்கைக்கான ரூபாயாக உள்ளது ஒரு தினாரின் மதிப்பு. அதே போல் இந்தியாவுக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 281 ரூபாய் 25% உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அதே போல் KBE எக்ஸ்சேஞ்ச் இலங்கைக்கு 950 ரூபாய் வழங்குறாங்க ஒரு தினாருக்கு. அதே போல் 281 ரூபாய் 90% வழங்கியிருக்கிறாங்க இந்தியாவுக்கு. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா தான் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பழித்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை வெளியேறதுக்கு முன்னாடியே செக் பண்ணி பாருங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கான்னு. என்ன சில நேரங்களில் எக்ஸ்சேஞ்சில் இருக்கிறவங்களே பிழை விட்டுருவாங்க. அதனால் ரொம்ப கவனம். யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்பு 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்பு ஒரு தினாரும் கட்டணமாக அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக அறவிடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்டில் அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, Oman Exchange, Bahrain Exchange, BEC, World Street Exchange, Sajil Exchange, Malik Exchange, International Exchange, Al Shafa Exchange. இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 900 ஃபில்ஸ் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் 750 ஃபில்ஸ் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கட்டணங்கள் அடிப்படையில் 900 ஃபில்ஸ் கட்டணம் அறவிடுறதால 350 ஃபில்ஸ், 750 ஃபில்ஸ் அறவிடுறதால 500 ஃபில்ஸ் போன்ற கட்டண லாபமே உங்களுக்கு இருக்குது ARY எக்ஸ்சேஞ்சில். அதே போல் சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச் இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக அறவிடுறாங்க. இந்த எக்ஸ்சேஞ்சுகளில் நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கு ஒரு 250 ஃபில்ஸ், அல்முல்லா, அல்முசைனி போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் தொடர்ந்துமே 1.25 தினார் தான் கட்டணமாக அறவிடுறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுக்கு ஒரு 250 ஃபில்ஸ் லாபமாக கிடைக்கும். முடிந்த வரைக்கும் இது போன்ற நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை அனுப்புங்க. அதே போல் எந்த எக்ஸ்சேஞ்சில் நல்ல ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றதை மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 385 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 26 தினார் 115 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 369 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 29 தினார் 846 ஃபில்ஸ். முடிந்த வரைக்கும் தங்கம் விலை கொடுத்து வாங்குங்க இந்த நாட்களில். ஏன்னா இன்னும் சில நாட்களில் தங்கத்துடைய விலை மீண்டும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதற்கான காரணமே ட்ரம்ப்பு, பழைய ட்ரம்ப்பு மறுபடியும் சேட்டையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வார் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க ஹூத்தி படைக்கு எதிராக. யமனில் தற்போது மீண்டும் யுத்த போர்க்களம் தொடங்கியுள்ளது. இப்போதைக்கு வரைக்கும் 13 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் இதோ 99% சாத்தியம் DNA மூலம் குவைத்திகளை கண்டுபிடிப்பு. அதே மாதிரி குவைத்துடைய பல பகுதிகளிலையும்
தீ விபத்து பதிவாகி இருக்குது. ஃபர்வானியா பகுதிகளில் மினி வேன் ஒன்று தீப்பற்றி இருந்திருக்குது. அதே மாதிரி ஷுவைக் இண்டஸ்ட்ரியல் பகுதிகளிலையும் ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. அதே போல் வீதிகளை உடனடியாக சரி செய்யுங்க, மிகப்பெரிய ஒரு தாமதம், மிகப்பெரிய ஒரு வாகன நெரிசலாக இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஷேக் ஹமீஷா அல் ஜாபர் சபா அவர்களுடைய பெயர்களோடு இயங்கிட்டு இருந்த ஓரிடோ பெயர் வந்து இப்போ மறுபடியும் பழமையான நிலைமைக்கு மாற்றப்பட்டிருக்குது. ஓரிடோ என்ற பெயர் தான் இப்போ மென்ஷன் ஆகுது. அல்ஹம்துலில்லாஹ், புனித ரமதான் மாதத்தின் 16வது நோன்பை அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். ஷஹருடைய நேரமாக பார்த்தீங்கன்னா 4:38 நேரம் கம்மியாகி இருக்குது. அதே போல் 5:57 இஃப்தாருடைய நேரம் அதிகரிச்சிருக்குது. இனி வரும் நாட்களில் புனித ரமதான் மாதத்துடைய காலங்களில் நேரங்கள் மாற்றம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி 29 நோன்பு தான் இம்முறை இருக்கும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் கரீம், 29 நோன்பு தான் இருக்கும். 30ஆம் திகதி அன்றைக்கு ஈதுல் ஃபித்ருடைய முதலாவது பெருநாள் நாளாக இருக்கும் அப்படின்னு வானிலை ஆய்வாளர் பிதர் அல் அமீரா தெரிவிச்சிருக்கிறாங்க. أسعد الله مساكم وعيد الفطر المبارك بإذن الله تعالى. فلكيا راح يكون يوم الأحد الموافق 30 مارس، لكن ميلاد الهلال راح يكون يوم السبت، وهو موعد الرؤية، وتكون زاوية ارتفاعها قليلة بعد غروب الشمس في منطقة الاقتران، ومدة المكث تقريبا 7 دقائق، وهي مدة قليلة فصعبة نشوفه، ورؤيته غير ممكنة في هذا الوقت. وعليه يكون مع رؤية هلال شوال بإذن الله تعالى راح يكون يوم الاثنين الموافق 31 مارس هو أول أيام عيد الفطر المبارك، و30 مارس هو المتمم لشهر رمضان المبارك حسب الرؤية الشرعية للهلال. وكل عام وأنتم بخير. சவுதி அரேபியாவின் கிழக்கு மதீனா முனவரா, மதீனா அல் தஹாப் ரோட் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா தற்போது மழை நேற்றைய தினம் ஆரம்பமாக இருக்குது. அமெரிக்காவின் போர் விமானங்கள் ஆரம்பித்தது பயணத்தை. டொனால்ட் ட்ரம்ப் ஹூதிகளுக்கு எதிரான வாரை டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இனி வரும் நாட்களில் மீண்டும் யமன் நாட்டினுடன் போர் தொடுக்க தயாராகி உள்ளது அமெரிக்கா. தற்போதைய சூழலில் அல்ஹூதி ஒஃபீஷியல் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு ஜெனரல் இறந்திருக்கிறதா, அதே மாதிரி 13 சிவிலியன்ஸ் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த தாக்குதலில் நேரடியாக டொனால்ட் ட்ரம்ப் இதை வந்து கண்காணிக்கிறதாகவும் இன்ஸ்ட்ரக்ஷன்களை வழங்குறதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி உள்ளது. கொஞ்ச நாளாகவே நெத்யான்ஹுக்கு கொடி பிடிச்சாரு. அதுக்கப்புறம் இப்போ எலான் மஸ்க்கு பிராண்ட் அம்பாசிடராக மாறி, அதுக்கப்புறமா பையனுக்கு ஆயா வேலை பார்த்து கடைசியில் டொனால்ட் ட்ரம்ப்புடைய வண்டியை ஓட்டுறதுக்கு டிரைவராகவும் ஆகினார் டொனால்ட் ட்ரம்ப். கடைசியில் எலான் மஸ்குடைய கூலியாளாவே மொத்தமாக மாறி இருந்தார். இப்போ மறுபடியும் வார ஆரம்பிச்சிருக்காரு. பழைய குருடி கதவை திரடி. Well, I'm going to buy, and I'm going to buy because number one, it's a great product, as good as it gets, and number two, because this man has devoted his energy and his life to doing this. And I think he's been treated very unfairly by a very small group of people. And I just want people to know that you can't be penalized for being a patriot. ஆனாலும் அமெரிக்காவுக்கு சாபம் இன்னும் மீளவில்லை. தொடர்ந்துமே காட்டுத்தீ இன்னும் சில பகுதிகளிலையும் பரவ ஆரம்பித்திருக்குது. இறைவனுடைய சாபத்தை இன்னும் அதிகமாக வாங்கி கட்டிக்க போறாங்க. ஏமனுக்கு எதிரான இந்த தாக்குதல் எந்த அளவில் பிரச்சனையை கொண்டு போய் முடிக்கும்னு தெரியல. ஆனால் மறுபடியும் செங்கடல் பிரச்சனை ஆரம்பமாகும்.
போக்குவரத்து பிரச்சனைகள், அதே மாதிரி நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷனில் பெரிய அளவில் சிக்கல்கள் ஏற்படும். இனி வரும் நாட்களில் தங்கத்துடைய விலை, இன்னும் சில பொருட்களுடைய விலைகள் மீண்டும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செங்கடலை மறுபடியும் ஹூதிகள் பிளாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. யமன் நாட்டில் இப்போதைக்கு ஆரம்பித்த இந்த போருக்கு பதிலடிகள் பல நாங்கள் வழங்க தயாராக இருக்கின்றோம் அப்படின்ற மாதிரி ஹூதியினுடைய ஊடக பேச்சாளர் அன்சார் அல்லா தெரிவிச்சிருக்கிறாங்க. என்ன மாதிரியான சூழல் எதிர்வரும் நாட்களில் வரப்போகுதுன்னு தெரியல. இஸ்ரேல் பலஸ்தீன் பிரச்சனை முடிஞ்சு மறுபடியும் யமனோட முட்டிக்க ஆரம்பிச்சிருக்குது அமெரிக்கா. இதோ 9.99% டிஎன்ஏ மேட்ச் ஆகுது. சிலருடைய டிஎன்ஏ வந்து ஃபெயிலியர் ஆகுது. இதன் அடிப்படையில் டிஎன்ஏ மூலம் டெஸ்ட் பண்ணிப்பேன் நான் இந்த பரம்பரையை சேர்ந்தவர் தான் அப்படின்னு அவங்க சொல்லும்போது ஒரு குவைத்தி அவங்க மேலே சந்தேகம் இருந்துச்சுன்னா உடனே டிஎன்ஏ எடுத்து பார்க்குறாங்க. டிஎன்ஏயில் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க உண்மைக்குமே அந்த பரம்பரையா இல்லையா அப்படின்றது தெரிய வந்துடும். அப்படி இல்லாத பட்சத்தில் உடனடியாக அவங்கள நாடு கடத்துகிறாங்க. இல்லை ஊழல் பண்ணியிருந்தா ஜெயிலில் போட்டு அதுக்கப்புறமா நாடு கடத்துகிறாங்க. இந்த மாதிரி குவைத்தி குடிமக்களுடைய குடியுரிமைகள் தொடர்ந்தும் பதிக்கப்பட்டு வருகின்றது. இந்த மாதிரி நிறைய பேர் சிக்கலில் மாட்ட போகிறீங்க. இந்த வெளியில் அக்காம அடித்து வேலை செய்கிறவங்க தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அடிக்கடி உங்களுடைய மொபைல் ஐடியை மறக்காமல் செக் பண்ணி ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா மொபைல் ஐடியில் இனி வரும் நாட்களில் உங்களுடைய அக்காமா கேன்சல் ஆகியிருந்தால், கஃபீலுடைய ஜென்சியாக கேன்சல் ஆகியிருந்தால் உடனடியாக டீட்டெயில்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். அதை வைத்து பயன்பெறுங்க. ரொம்ப கவனமாக இருங்க. வெளியில் இனிமேல் அக்காமா அடிக்கிறது கொஞ்சம் ரிஸ்க் தான் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கஃபீலுடைய பத்தாக்கா கேன்சல் ஆகினா, அவங்களுடைய ஜென்சியா கேன்சல் ஆகிடுச்சுன்னா, அவங்களுக்கு வழங்கப்பட்ட காலக்கெடு முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் நாட்டை விட்டு போகணும். போகாத பட்சத்தில் நீங்களும் அக்காமா இல்லாத ஒருத்தராக மாறிடுவீங்க. 5 வருட காலப்பகுதியில் மருத்துவ அறிக்கைகளை பொய்யாக்கி செலுத்தப்படாத சம்பளத்தில் 68,000 தினார்களை அபகரித்ததற்காக குவைத் ஆசிரியை ஒருவருக்கு எதிராக 7 வருட சிறை தண்டனை, வேலையிலிருந்து நீக்கம் மற்றும் 2,05,000 தினார் அபராதத்தை கஷேஷன் நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. அதே போல் குவைத்துடைய பல பகுதிகளிலையும் தீ விபத்து பதிவாகி இருக்குது. யாருக்கும் எந்த ஒரு இன்ஜுரியும் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நேற்று தினம் ஃபர்வானியா பகுதிகளில் ஒரு மினி பஸ் தீப்பற்றி எரிந்திருக்குது. வாகனங்கள் இனி வரும் காலங்களில் வெயில் காலம் வரும்போது லைட்டர் மற்றும் தீப்பற்றக்கூடிய எந்த ஒரு பொருட்களையும் வைக்காதீங்க ஓட்டுநர்களே. அதே மாதிரி நேற்றைய தினம் ஷுவைக் இண்டஸ்ட்ரியல் பகுதிகளிலையும் ஒரு ஸ்டோரில் தீ விபத்து பதிவாகி இருக்குது. இதுலேயும் யாருக்கும் எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை. சில பொருட்கள் வந்து உடைமைகள் சேதம் ஏற்பட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. உடனடியாக ஷுவைக் தீயணைப்பு படை விரைந்து வந்து தீய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனாலும் அந்த ஸ்டோரில் இருந்த பல பொருட்கள் வந்து சேதமாகி இருக்குது. ஒரு மாதிரியா கடைசியா முடிவுக்கு வந்திருக்குது கிரிகியானுடைய கொண்டாட்டங்கள், களியாட்டங்கள், குழந்தைகள் வந்து வீடு வீடாக கிரிகியானுக்கு போனது எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்குது. கிரிகியானுடைய கடைசி காட்சி ஒன்று பாட்டோட முடிச்சு கொள்ளலாம். முப்பதாவது ரிங் சாலை, அதாவது ஃபேஹில் ரோட், குவைட் சிட்டி போகிற பக்கமாக இருந்தாலும் சரி, குவைட் சிட்டியிலேருந்து ஃபேஹில் போகிற பக்கமாக இருந்தாலும் சரி, ரெண்டு பக்கமுமே மிஷ்ரஃப் மெசீலாவை ஒட்டிய பகுதிகளில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகியிருக்குது. இதில் பலருமே வந்து அசௌகரியத்துக்குள்ளாகி இருக்கிறாங்க. 2 லேன் மூடி இருக்கிறதால ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது, சிரமமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. பணி அமைச்சகம் வேகமாக இதை முடிச்சு கொடுக்குமாறும் கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா இந்த ரோடு வந்து 2 சைடுமே பிளாக் ஆகி இருக்கிறதால வேலை விட்டு வரவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு டென்ஷனாக இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த மெசீலா பாலம், 6வது ரிங் ரோடுடைய பாலம் தான்
ரொம்பவும் ஃபுல்லாகவே பிளாக் ஆகி இருக்குது. பார்க்கலாம் விரைவில் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா தான் இந்த டிராஃபிக்லேருந்து தப்பிக்க முடியும். இந்த நாட்களில் எந்த நேரத்தில் போனாலுமே நள்ளிரவு 12 மணிக்கு போனாலுமே அதே டிராஃபிக் அப்படியே தான் இருக்குது. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி சச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்துக்கு போகும்போது கூட நைட்டில் டிராஃபிக் செம்மையாக இருந்துச்சு. 30ஆம் நம்பர் ரோடு முடிந்த வரைக்கும் 30ஆம் நம்பர் ரோடு அவாய்ட் பண்ணக்கூடிய சூழல் இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மெசிலா பக்கம் பாலத்துக்கு கீழே வந்து கடலோர ரோட்டால் சல்வா பக்கத்தால் போக முடிஞ்சால் போங்க ஓட்டுநர்களே, ரொம்ப கவனம். இதோ டிராஃபிக்கை பாருங்கள். சரியா பயான் பெட்ரோல் ஸ்டேஷன், அதாவது மிஷ்ரஃப் பயான் பெட்ரோல் ஸ்டேஷன் பாலத்தை தாண்டினத்தில் இருந்து இந்த அதான் சபஹாசாலிம் பிரிட்ஜ் வரும் வரைக்கும் இந்த டிராஃபிக் குவைட் சிட்டிலேருந்து ஃபேஹில் போகிற ரூட்டில் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் எங்கே ஆரம்பிக்குதுன்னா சரியாக அதான் பிரிட்ஜ் குவைட் சிட்டி பக்கம் போகிறது ஃபேஹில்லேருந்து வரக்கூடிய ரோடு. இதில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சரியாக அதான் பிரிட்ஜை தாண்டினதுமே மெசிலா பாலம் பங்களாதேஷ் எம்பசிக்கு முன்னால் டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து பாலத்துக்கு கீழே போகும் வரைக்கும் டிராஃபிக் மறுபடியும் ஆரம்பம் ஆகுது. முடிந்த வரைக்கும் டிராஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷனை சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் முடிந்தால் 303 நம்பர் போட்டு சல்வா அல்லது சல்வா மிஷ்ரஃப், அப்படி இல்லைன்னா பயான் ருமைத்தியா அந்த பிரிட்ஜுக்கு கீழால் போட்டு ஃபேஹில் ரோட்டை எடுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் அப்படியே நேராக வந்து சபஹாசாலிம் ஆப்போசைட் பங்களாதேஷ் எம்பசி இருக்கக்கூடிய மெசிலா பக்கம் அப்படியே அந்த 6ஆம் நம்பர் பிரிட்ஜுக்கு கீழால் போய் கடலோர பக்கமாக போய் மேஜிங் பண்ண பாருங்கள். இல்லைன்னா டிராஃபிக்கில் மாட்டிக்குவீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கவனமாக இருங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள்.
Thank